ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் பர்த்டேயோட ஃபுல் விலாக் தான் இது. இன்றைக்கி ஃபுல் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் என்ன கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். கிஃப்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பர்த்டே ட்ரெஸ் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளம்பிடுவாங்க வாடகைக்கு. போயிட்டு ரிட்டன் வரப்போ டேரி மில்க் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு டேரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். டேரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு, சின்னதாக அவுட்டிங் மாதிரி இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பிள்ளையும் மைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months-ஆகவே தேட்டருக்கு போகலாம், அப்புறம் ஸ்டெம் பார்க் ஒன்று இருக்குது ஈரோட்டில், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி 2 பக்கமும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் ஒரு 10:30 மணி போலலாம் கோயிலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது மதியானமாக படத்துக்கு போயிட்டு ஈவினிங் பார்க்குக்கு போகலாம், இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் போய் டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. மதியானம் மேட்னி ஷோவுக்கு டிக்கெட் வந்து வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா கடையிலே சாப்பிட்டுட்டு போன மாதிரி தான். இன்றைக்கி வீட்டில் எதுவும் சமைக்கலை. காலையில் டிஃபன் வந்து கடையிலே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். சரியான வெயில். நம்ம கோயில் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. கோயில்லேயும் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை யுகாதி பண்டிகை அப்படிங்கிறனால கோயில்லேயும் ஃபுல் க்ரௌடு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணி தாகமே வந்து அடங்க மாட்டேங்குது. சரி, கோயிலில் பூஜை ஆரம்பிக்க வந்து 1 மணி போலவே ஆகிடும். சரி, பிள்ளைங்களாம் ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பிள்ளைங்க எல்லாருமே ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிருந்தாங்க. நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சே வந்து இந்த மாதுளம்பழம் ஜூஸ் தான். ஏன்னா மறுபடியும் நம்ம ரிட்டன் நைட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றது தான். அதனால் லஞ்சுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். ஒரு 1 மணி போல் கோயில்கிட்ட மறுபடியும் வந்தாச்சு. ஏன்னா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு கோயில்கிட்ட வந்தாச்சு. வந்து சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு தான் போக போகிறோம். கோயிலேருந்து கிளம்புறதுக்கே மதியானம் 1:30 ஆகிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போய்ட்டுலாம் போனால் டைம் ஆயிருன்னு சொல்லிவிட்டு நேராக தேட்டருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வந்தாச்சு. 2:30 மணி ஷோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். தாய்க்கிழவி படத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். கடையிலேயும் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கு அதெல்லாம் டைமிங்கே செட் ஆகிறதுனால கூட்டிகிட்டே வர முடியல. இன்றைக்கி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். தேட்டரில் இன்டர்வல் வந்து விட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கேன்டீன்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா விலையெல்லாம் வந்து அந்த விலைக்கு விற்கிறாங்க. ஒரு சமோசாவே பார்த்திங்கன்னா 70 ரூபா. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறதே சமோசா தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எதுவுமே வாங்கலை. பாப்பா வந்து கேட்டு எல்லோரும் வாங்குறாங்க, பொக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்ன் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. அதைவே வந்து 6 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரிட்டன் படமெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் சமோசா வெளியே வந்து பேக்கரியில் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு சமோசா 15 ரூபாயோட வேலை முடிஞ்சுது. தேட்டரில் இதே சமோசா 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி போல் ஸ்டெம் பார்க் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். சயின்ஸ் பார்க்கு. இதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பாப்பா வந்து இந்த பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி தான் வந்து கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. பிள்ளைங்க நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அது இதில் மோஸ்ட்லி இந்த உட்காந்து நம்ம வெயிட்டை நம்மளே வந்து இழுக்கிற ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இந்த ரைடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து நம்ம வெயிட்டை என்னாலேயே வந்து லிஃப்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரெல்லாம் பெயின் எடுத்துருச்சு. அப்புறம் மெதுவாக வந்து கீழே இறங்கியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஏறிந்தார். அவரை வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 1:30 மணி நேரம் எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. கடகடான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணியாக ஆயிடுச்சு. சரி, நைட் டிஃபன் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. எல்லாம் வந்து சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, கிரில்லு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பிள்ளைங்க வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மொஜிட்டோ, ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வழியில் அருண் ஐஸ்கிரீமில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. நாங்கள் பெருசாக கேக்கெல்லாம் வெட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் வெளியே ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு வந்துடுவோம்.
எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.